சோலி சொல்ற கணக்க வச்சு பார்த்தா இந்த உசுருக்கு ஆயுள் கெட்டின்னு சொல்லுது. ஆனா இதெல்லாம் நம்பலாமாயா? என் சோலி என்னைக்குமே பொய் சொல்லாதுமா. கண்டிப்பா இந்த உசுறு பொழைக்குமா. கடவுளே, இந்த மித்ரா கல்யாண விஷயத்துல ஏன் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தடங்கலாய்க்கிட்டே இருக்கு? என்னோட அனுபவத்துல ஒரு பொண்ணுக்கு இத்தனை தடவை கல்யாண ஏற்பாடாகி தள்ளி போனதே இல்லை. இதையெல்லாம் நினைச்சு பார்க்கறப்போ ஏதோ ஒண்ணு என் மனசுக்கு தப்பா படுது. இதை இப்படியே விட முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். என்ன சித்தி, பத்திரிக்கை வரைக்கும் போயிட்டீங்க? என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. மாப்ள, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் தான் உங்க சித்தி பவானி கிட்ட சொல்லி உடனடியா கல்யாண தேதியை குறிச்சு பத்திரிக்கையை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். அதுக்கான சாம்பிள் பத்திரிக்கையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாமே தடப்பட்டு போய்கிட்டே இருக்கு. நானும் வந்ததுல இருந்து உங்களுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா நடக்கவே மாட்டேங்குது. அதனால தான் அதிரடியா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலாவது நல்ல காரியம் நடக்குமான்னு பாக்குறேன். மித்ரா, என்னை இந்த பத்திரிக்கையை படிக்க வச்சு என்னை ஹர்ட் பண்ணலான்னு பிளான் பண்றியா? மவளே, இதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்படுவடி. பார்த்துட்டே இரு. இறைவன் திருவருளாலும் முன்னோர்கள் ஆசையாலும் எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் சுபமுகூர்த்த தினமான விகாரி ஆண்டு வைகாசி மாதம் சுக்கிரபட்சம் துவாதசி திதி உக்கிர நட்சத்திரம் கூடிய அதிதயோக சுபவேளையில் எங்கள் செல்வன் ஆதி அவர்களுக்கும் எங்கள் செல்வி மூதேவிக்கும் ஏய், ஹே பாரதி, என்ன படிச்சிட்டு இருக்க? ஐயோ சாரி. ஏய், என்ன விளையாடுறியா? ஒழுங்கா படிக்க மாட்ட? சாரி, தமிழ்ல நான் கொஞ்சம் வீக்கு. அதனால்தான் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இனிமே கரெக்டா படிச்சிடுறேன். எங்கள் செல்வி மித்ரா தேவிக்கும் இனிதே நடக்கவிருக்கும் திருமண வைபவம் வருகிற பிப்ரவரி 31ஆம் தேதி நிச்சயிக்கப்பட்டு நடக்கவிருக்கிறது. என்ன படிக்கிற? பிப்ரவரி மாசம் 31ஆம் தேதியா? அப்படியா பத்திரிக்கையில போட்டிருக்கு? பிப்ரவரியில 31 இல்லங்கிறது உனக்கு தெரியாதா? ஓ சாரி. புரோகிதரே, வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. நல்லது. உட்காருங்க. சாமி, உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரிம்மா, வர்ற வழியில டிராபிக்னால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பத்திரிக்கை வந்துருச்சா? இப்பதான் சுட சுட வந்திருக்கு சாமி. இப்பதான் வாசிச்சு முடிச்சாங்க. எதுக்கும் நீங்க ஒரு தடவை படிச்சிருங்க. பெரியவங்க பேசும்போது எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இருக்க மாட்டியா? அந்த பத்திரிக்கையை கொடுமா. இந்தாங்க. ஓம் நம சிவாய. பத்திரிக்கையை படிங்க. படிக்கிறேம்மா. ஓம் நம சிவாய். இந்தாங்கம்மா, நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆ, நீங்க வந்து பத்திரிக்கையை படிச்சதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சாமி. மித்ரா பாட்டி, இந்த பத்திரிக்கையை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வா. சரிங்க பாட்டி.
அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. ஆ நல்லது. நல்லது சாமி. வரேன் தம்பி. ஆ சரி. ஆ வாங்க சரிங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். வாங்க. ஆ பாட்டி, ஆ இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியா? ஆமா பாட்டி, உங்களால தான் எங்க பையன் ஆதியோட கல்யாணம் இவ்வளவு சீக்கிரம் முடிவாயிருக்கு. எதுக்குப்பா நன்றி அது இதுன்னு சொல்லி என்னை பிரிச்சு பாக்குறீங்க? இது நம்ம வீட்டு கல்யாணம். இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இப்ப இருந்தே வேலையை ஆரம்பிச்சாதான் கல்யாணத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிக்க முடியும். பத்திரிக்கை மொத்தமா வந்ததும் நீங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நாங்களும் எங்க சைடுல எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சிடுறோம். சரிங்க பாட்டி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். ம் வாங்க போடா தவக்கட. பாரதி நில்லு. எங்க போற? நீ தப்பு தப்பா பத்திரிக்கையை வாசிச்சாலும் நடக்க வேண்டியது நடக்கதான் போகுது. தேதி குறிச்சாச்சு, கல்யாண பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. இத நீ நினைச்சா மட்டும் இல்ல, வேற யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. குறிச்ச தேதியில அதே முகூர்த்தத்துல எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கிறத பார்த்து சந்தோஷமா வாழ்த்திட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பு. நாங்க நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கிறத பாரு. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது மித்ரா. தேவையில்லாம பகல் கனவு காணாத. பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த பகல் கனவு பலிக்குமா பலிக்காதான்னு அதை நடத்தி காட்டினதுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுப்ப. சும்மா இந்த வெட்டி வீராப்பெல்லாம் பேசுறத விட்டுட்டு அடுத்து தங்கறதுக்கு எங்க இடம் இருக்குன்னு போய் தேடு. ஏன்னா மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. நீ ஒரு புருஷனை எழுந்த தனி மரமா உன் பிள்ளைங்களோட சேர்ந்து கஷ்டப்பட போற. அதை நானும் பார்க்க தான் போறேன்.